இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நுரைச்சோலை மற்றும் கட்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளரான ஜனாதிபதி எதிர்வரும் தேர்தலுக்கு தலைமை வகிக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அறிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்வதற்கு தடை, உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு. முதலில் உள்நாட்டுச் செய்தி. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலுக்கு தயாராகுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆலோசனை வழங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்தில் நேற்றிரவு கலந்து கொண்ட ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் என்ற ரீதியில் எதிர்வரும் தேர்தலுக்கு தலைமை வகிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நுரைச்சோலை மற்றும் கட்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சாம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இலங்கைக்கு தற்போது நற்செய்தி ஒன்று உள்ளது. அது கெட்ட செய்தியாக கூட இருக்கலாம். எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மன்னாரில் அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனை டொராடோ எரிவாயு கிணறு என நாம் தெரிவிக்கின்றோம். பெருக்கிவிட்டா என்ற மற்றொரு எரிவாயு கிணறும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு கிணறுகள் தொடர்பிலும் நாம் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் ஆராய்ந்து பார்த்தோம். மிகவும் தெளிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிவாயு வளம் அங்கு காணப்படுகின்றது. அங்கிருந்து உணவட்டுன வரையில் எரிவாயு வளம் பரவி காணப்படுகின்றது. அதனால் இந்த வலயம் விசேடமாக நுரைச்சோலையிலிருந்து கட்பட்டியை அண்மித்த வலயத்தில் அதிகளவான எரிவாயு மற்றும் எண்ணெய் வளம் காணப்படுகின்றது. வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்வதனை முற்றாக தடை செய்ய உள்ளதாக உணவு பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடுகின்றது. அரிசியை இறக்குமதி செய்வதற்கான எவ்வித தேவைகளும் காணப்படவில்லை என அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் அதிக அளவிலான பணத்தை செலவிட்டு வெளிநாடுகளில் இருந்து அளவுக்கு அதிகமாக அரிசியை இறக்குமதி செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் உள்நாட்டு செய்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நன்மை கருதியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காமினி ஜெயவிக்ரம பெரேரா கூறினார். கொழும்பு எங்குருக்கடை சந்திக்கு அருகில் துறைமுக வாயிலை இடைமறித்து கொள்கலன் உரிமையாளர்கள் ஆரம்பித்த எதிர்ப்பு தொடர்வதாக ஐக்கிய இலங்கை கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிடுகின்றது. எதிர்ப்பு நடவடிக்கையை இன்று பலப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் உதயனி கழுதாந்திரி தெரிவித்தார். தமக்கான உரிமைகளை வழங்குமாறும் நிர்வாக ரீதியில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறும் கோரி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். தமக்கான உரிய தீர்வு வழங்கப்படாத விடத்து துறைமுக செயற்பாடுகளை முற்றாக பாதிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஐக்கிய இலங்கை கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பு எங்குருக்கடை சந்திக்கு அருகில் துறைமுக வாயிலை இடைமறித்து கொள்கலன் உரிமையாளர்கள் ஆரம்பித்த எதிர்ப்பு இன்றும் தொடர்கின்றது. இது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் தற்போது உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கொழும்பு எங்குருக்கடை சந்திக்கு அருகில் கொள்கலன் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. லைவ் டிஜி டிரான்ஸ்மிஷன் ஊடாக இந்த காட்சிகளை நாம் உங்களுக்கு தற்போது வழங்குகின்றோம். Thursday.
நாவல மற்றும் தெமட்டகுட பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் DNA பரிசோதனை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் இருந்து பெற்றுக் கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். நாவல பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நேற்று மாலை மனித கையொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தெமட்டகுட பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து சில தினங்களுக்கு முன்னர் மனித கால்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.